ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல முட்டை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, பட்டை, கொஞ்சம் சோம்பு, இது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த பட்டை, லவங்கம், சோம்பு, வெங்காயம், தேங்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததும் வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கறதுனால குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த எக் குருமா சப்பாத்தி, சாதம், பரோட்டா, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.